பாசிச கும்பலை கண்டிக்கின்றோம். வரலாற்று சின்னமான பாபர் மஸ்ஜிதை தகர்த்த தேசத்தின் நாசக்கேடு RSS கண்டிக்கின்றோம். தேசத்தின் நாசக்கேடு RSS கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம். அதிகாரத்தை பயன்படுத்தி பாபரி நிலத்தை அபகரித்த பாஜகவை கண்டிக்கின்றோம். பாபரி மஸ்ஜித் என்பது இந்தியாவின் அடையாளம். பாபரி மஸ்ஜித் இடிப்பு தேசத்திற்கே அவமானம். நீதிமன்றமே அரசியலமைப்பு சட்டம் இருக்க கூட்டு வழிபாட்டு தலங்களுக்கான 1991ஆம் ஆண்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்தி தடை செய். உச்சநீதிமன்றமே தடை செய். வழிபாட்டு தலங்களை ஆய்வு செய்ய சங்கிகளுக்கு துணை போகும் கீழ் நீதிமன்ற நடவடிக்கைகளை தடை செய். பாபரி பள்ளியில் சிலை வைத்ததும் பாபரி பள்ளியை இடித்ததும் சட்டவிரோதம் என்று சொன்னால் சட்டத்தின் தீர்ப்பை மறுத்தது ஏனோ? இடித்தவனுக்கு தண்டனை வழங்கு, இழந்தவனுக்கு நீதி வழங்கு. இடித்தவனுக்கு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நீதிக்கான ஆர்ப்பாட்டம். டிசம்பர் 6ஆம் தினம் பாபர் மஸ்ஜித் தகர்ப்பு தினம். தேசத்தின் கருப்பு தினம். இது பாசிச எதிர்ப்பு தினம். கண்டிக்கிறோம். மதத்தின் பெயரால் கலவரம் செய்து பள்ளியை இடித்த பாவிகளை பாசிச கும்பலை கண்டிக்கின்றோம். இந்தியாவின் அடையாளமான தேசத்தின் அடையாளமாக திகழ்ந்திருந்த பாபரி பள்ளிவாசல் 1992இல் உலக கண்கள் பார்க்கையில் பாசிச பயங்கரவாதிகளால் இடித்து சுக்குநூறாக்கப்பட்டது. அந்த தினத்தை SDPI கட்சி பாசிச எதிர்ப்பு தினம் என்று முழங்கி நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பாசிச பயங்கரவாதிகள் இந்த தீர்ப்பு பாபரி மசூதியுடைய தீர்ப்பு வந்தபோது இந்த ஒரு பள்ளிவாசல் தான் வேறெதும் வராது என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு பிறகு பாபரி மஸ்ஜித் ஜீத்தே ஹே, காசி மதுரா பாக்கி ஹே என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து சங்கிகள் இப்பொழுது ஒவ்வொரு பள்ளிவாசல்களாக சென்று கொண்டு ஆய்வு நடத்துகின்றோம் என்ற பெயரிலே இந்தியாவை மத ரீதியாக துடிக்கிறார்கள். ஆகவே இதை மத்திய மாநில அரசுகள் அனுமதிக்க கூடாது. சமீபத்தில் நடந்த சம்பல் பகுதியில் நடந்த அந்த கலவரத்தில் 6 இஸ்லாமிய இளைஞர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த படுகொலையை SDPI கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. அதற்கு நீதி கேட்டு SDPI கட்சி களத்திலே இறங்கி போராடி கொண்டிருக்கின்றது. இந்த பாபரி பள்ளியுடைய தீர்ப்பு என்பது அது தீர்ப்பாகத்தான் எங்களுக்கு வந்திருக்கின்றதை தவிர நியாயமாக இல்லை என்பதுதான் ஒவ்வொரு இந்திய இஸ்லாமியர்களுடைய கருத்து. ஆகவே இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் மத்திய மாநில அரசை வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1991 முறையாக அமல்படுத்துங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம். மதப்பிளவை ஏற்படுத்தக்கூடிய சக்திகளை புறந்தள்ளுங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம். நீதிமன்றத்தையும் கீழமை நீதிமன்றத்தையும் இதுபோன்ற வழக்குகளை நீங்கள் தள்ளுபடி செய்யுங்கள் என்று சமூகத்தின் சார்பாக நாங்கள் கேட்கின்றோம். ஆகவே இந்த போராட்டத்தை நீதி நிலை பெறும் வரை SDPI கட்சி என்றென்றும் நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். AK அப்துல் கரீம், மாநில பொதுச் செயலாளர் SDPI கட்சி.